அவங்க அணியை ஜெயிக்கிறது கடுமையாக போராடுவாங்க. அதில் பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா மொதல் இன்னிங்ஸில் 33 ரன்னு, செகண்ட் இன்னிங்ஸில் எல்லா பேட்ஸ்மேன் கை விட்டாலும் அவன் 44 ரன் அடிச்சிருக்கான். அதே மாதிரி மொதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு 4 ஓவர் போடுவாங்க, இல்லை 5 ஓவர் போடுவாங்க, மேக்ஸிமம் 6 ஓவர் போடுவாங்க. ஆனால் 2வது இன்னிங்ஸில் 12, 13 ஓவர் கண்டினியூஸாக பென் ஸ்டோக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். எப்படியாச்சும் அந்த விக்கெட் எடுத்துடணும், பும்ரா விக்கெட்டை எடுத்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ என்ன ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு பாருங்க. நம்ம ரவீந்திர ஜடேஜா எவ்வளோ ஆக்ரோஷமாக இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும் கடுமையாக போராடணுமோ அதே அளவு ஈக்குவலாக இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் கடுமையாக போராடுறான். பேட்டிங் பண்ணுறது கூட ஈஸி. நீங்கள் வர்ற பாலை தடுத்து ரன் அடிக்கலை, அடித்தாதான் உங்களுக்கு ப்ரெஷர் கூட. ஆனால் அவன் போட்டு விக்கெட் எடுக்கணும்னா ஷோல்டர் பெயின் எப்படி இருக்குன்னா ஒரு பவுலர் கண்டிப்பாக தெரியும். ஆர்ச்சர் கேட்குறான் நான் போடுறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் டிவி பார்த்துருங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இல்லை இன்னொரு ஓவர் போடுறேன், இன்னொரு ஓவர் திருப்பி அவன் 12 ஓவருக்கு மேலே கண்டினியூஸாக ஸ்டாப் பண்ணால் போட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு டெஸ்ட் கேப்டன், ஏன்னா கில் இதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம எடுத்தோடனே எல்லாம் வந்துடும் சொல்லலை. உனக்கு அருகாமையில் ஆப்போனன்ட் டீம் கேப்டன் எப்படி விளையாடுறான்னு பார்க்குற போது உனக்கு அந்த உணர்வு வரணும்ல. நம்ம சாதாரணமாக லோக்கலில் மேட்ச் விளையாட போது சொல்லுவோம், ஒரு விக்கெட் கீப்பர் விளையாண்டோம்னா ஆப்போசிட் டீம் விக்கெட் கீப்பர் நம்ம அவனோட அதிகமாக ரன் அடிக்கணும்னு நினைப்பான். ஒரு பவுலர் நிறைய ரன் அடிச்சா ஆப்போசிட் டீம் பவுலர் நம்மளும் ரன் அடிக்கணும்னு நினைப்பான். அந்த மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். அங்கே ஆல்ரவுண்டர்னு சொல்லக்கூடிய பவுலர் அவ்வளோ ரன் அடிக்கிறான். நீங்கள் ரன் அடிக்கலனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ராஸை கண்டெயின் பண்ணலாம்ல. அப்போது ஒரு டெஸ்ட் மேட்சை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நிறைய பிளானோட வரணும். எக்ஸ்ட்ராஸை கம்மி பண்ணி போடணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள். 16 வருஷமாக நோபால் போடாத ஒரு இந்திய பவுலர் இருக்கிறார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிக்கெட்டு பிளேலிஸ்ட்டில். நமக்கு முன்னாடி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம வீரர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். வாஷிங்டன் சந்தரை பற்றி கிளின்னு கிளிக்கிறாங்க இங்கிலாண்டில். 5வது நாள் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துப்போம் போல இருக்கு, 4 விக்கெட் எடுத்த உடனே. ஆனால் அடுத்த நாள் 5 பால் கூட பிடிக்கல, நீ செஞ்சுட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே எதிர்பாரா விதமாக ஒரு டைவ் அடித்து ஆர்ச்சர் கேட்ச் பிடிச்சிட்டாலும் அவன் பதட்டத்தில் தான். இந்திய வீரர்கள் முழுக்க பதட்டத்தில் தான் விக்கெட் கொடுத்தாங்க. அந்த கருண் நாயர்லாம் பாருங்கள், மிடில் ஸ்டம்ப் நோர வர அந்த பாலை தடுக்காமல் எழுப்பிட்டு பேட்டை தலைக்கு மேலே தூக்கிட்டு எழுப்பிட்டு விளையாடுறான். இப்போ எல்லாம் எந்த இன்டர்நேஷனல் பிளேயர் யார் தேர்ந்தெடுத்தாலும் தெரியல. நமக்கு பார்க்கும்போது தெரியும், நேராக மிடில் நோக்கி வர்றதுக்கு பேட்டை மேலே உயர்த்துற. ஏன்னா இது ஒரு ரசிகரோட ஆதங்கம் மட்டும் இல்லை, கையில் கிடைச்ச ஒரு ரிசல்ட்டு எப்படி போச்சு அப்படின்னு.